ஸ்விக்கியில் ஒரு கூப்பன் கிடைச்சதுனால ஆர்டர் போட்டாச்சு. வாங்கின கடை பேர் வேறு, ஆனால் பாபிக்யூன்னு போட்டு வந்திருந்தது. ஒரே சந்தேகமாக போச்சு. ஐயையோ, இந்நேரத்துக்கு வேறு கடையில் மாற்றி கொடுத்தாங்கன்னா திரும்ப எப்படா வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே இருந்த பொருள்லாம் எங்களோட தான். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆறுதலாக இருந்துச்சு. கூப்பனாக இருந்தாலும் ஆஃபர் போட்ட கடையாக தொலைவணும். துரு இன்றைக்கி அதிசயமாக பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பிரியாணி ஆர்டர் போட்டாச்சு. பொதுவாக நைட்டு பிரியாணி ஆர்டர் போட மாட்டோம். அவனா ஆசைப்பட்டு கேட்டான் அப்படின்னா சாப்பிடுவோம் அப்படின்றதுனால பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃப்ளேவர், கொஞ்சம் நஞ்சம் ஃப்ளேவர் இல்லை, ஃபுல் ஃப்ளேவரில் தான் இருந்தது அந்த பிரியாணி. அப்புறம் 99க்கு வந்து சிக்கன் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு குட்டி டப்பாவில் வச்சுருந்தாங்க. இதில் குலோப் ஜாமுனை நான் காட்டல, ஏன்னா அதை பார்த்துட்டானா இதை சாப்பிட மாட்டான். அதனால் பிரியாணி மட்டும் காட்டியிருந்தேன். பீஸுனா பீஸும் உங்கள் வீட்டு பீஸில் எங்கள் வீட்டு பீஸில் எக்கச்சக்க பீஸ் அதில் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு.